வேலூர் அருகே சிறுத்தை தாக்கி பெண் பலியான சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அடுத்த மேல்மருச்சி துருவம் என்ற கிராமத்தை சேர்ந்தவர் அஞ்சலி. இவர் நேற்று வீட்டின் அருகே நின்றபோது காப்புக்காட்டு பகுதியிலிருந்து வந்த சிறுத்தை அவரை தாக்கிவிட்டு தப்பியதாக தெரிகிறது. கை, கால் மற்றும் கழுத்து பகுதிகளில் சிறுத்தை கடித்ததால் பலத்த காயமடைந்த அஞ்சலி பரிதாபமாக உயிரிழந்தார். சிறுத்தை வந்துச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்றோம். எந்த ஃபாரஸ்ட் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. ஏன்னா வந்துச்சு ஏதோ பயிர் சாப்பிட்டு போயிடுச்சுன்னு விட்டோம். இப்ப சிறுத்தை வந்து வீட்டு பக்கத்துல இருக்கிற குழந்தைய தூக்கிட்டு போயிடுச்சு. ஆட்டோ முழுசு விட்டுட்டோம். மாடை வந்து தூக்கிட்டு போயிடுச்சு விட்டுட்டோம். ஊசிக்கு வந்து நேர்ல விடுமா கூட வட்டியில இருக்கிற ஆடு மாடை வந்து புடிச்சிட்டு போகுது. நாங்க சொன்னோம் வந்து போட்டோ எடுத்துன்னு ஒரு நியூஸ் சின்ன நியூஸ் இங்க வந்துச்சு. சிறுத்தை வந்துச்சு. இன்னைக்கு குழந்தைய சாப்பிட்டுச்சு. இன்னும் நிறைய குழந்தைங்க இருக்கு. இந்த சைடு ஃபுல்லா வீடு இருக்குது. இதனிடையே வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி சம்பவ இடத்திற்கு வந்து உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறினார். அப்போது தங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். இந்த அதனால இந்த கிராம மக்கள் வந்து இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஒட்டி இருக்கிற இந்த பகுதியில எங்களுக்கு சாலை வசதி, அதே போல எங்களுக்கு பேருந்து வசதி மற்றும் ஸ்ட்ரீட் லைட்ஸ் போடணுங்கிறதையும் கேட்டிருக்காங்க. டிஎஃப்ஓ, எஸ்பி இவங்களோட இங்க ஆய்வு செய்தோம். இங்க வந்து உடனடியாக முதல்ல இந்த சிறுத்தைகளை, இங்க இருக்கிற சிறுத்தைகளை இப்போ பிடிப்பதற்காக வனத்துறையினர் முழு மூச்சோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு தேவையான இன்ன பிற அடிப்படை வசதிகளும் செய்தோம்.